அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் இன்று 18வது நாள் நோன்பு நோற்றிருக்கின்றோம். இன்று இரவு 19வது தராவி. ஏறக்குறைய நோன்பினுடைய 3/2 பகுதி இன்ஷா அல்லாஹ் கழியவிருக்கின்றது. அதற்கடுத்து 3வது 10 நாட்கள் நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய 10 நாட்கள். இந்த ரமலான் மாதத்தை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தையும், இன்னும் இது போன்று பல ரமலான்களை அடைந்து ரமலான்களுக்குரிய கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. இன்றைக்கு ஓதப்படவிருக்கின்ற ஒரு திருவசனம் இன்ஷா அல்லாஹ். வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும். உங்களுடைய இறைவன் கூறுகின்றான், உதுஊனி, என்னிடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள், என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், அஸ்தஜிபு லக்கும், உங்களுக்கு நான் பதிலளிக்கின்றேன். அல்லாஹ் சொல்கிறான், என்னிடத்தில் நீங்கள் கேளுங்கள், உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். சிலருக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை, சிலருக்கு மனைவி மக்களிடையே பிரச்சனை, சிலருக்கு திருமணம் முடியாமல் பிரச்சனை, சிலருக்கு வயோதிகத்தால் ஏற்படக்கூடிய பலவீனத்தால் பிரச்சனை. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். எல்லா பிரச்சனைகளையும் நாம் மனிதர்களிடத்தில் சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பதை விட, நம்முடைய சொந்த பந்தங்களிடத்தில் சொல்லுவதை விட முக்கியமாக அல்லாஹ்விடத்தில் முறையிட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாம் சரியான முறையில் முறையிட்டால் அல்லாஹ் நம்முடைய முறையீட்டை செவிமடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுவார்கள், அடியான் ஏந்தக்கூடிய கரத்தை காலியாக திருப்பி விடுவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எத்தனையோ நபிமார்கள் தம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்டு பெற்றிருக்கிறார்கள். 80 வயதை கடந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 80 வயது வரை குழந்தை இருக்கவில்லை. அதற்கு அடுத்து அவர்களுக்கு ஒரு ஆசை, மனதில் ஒரு ஆசை, இனிமேல் நமக்கு ஒரு வாரிசு வேண்டுமே, நமக்கு வாரிசு இல்லாவிட்டால் நம்முடைய சந்ததியே இல்லாமல் போய்விடுமோ என்று பயந்து அந்த அவ்வளவு தள்ளாத வயதில் அல்லாஹ்விடம் குழந்தை கேட்கின்றார்கள் ஹஸரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் கூறுகின்றான், ذிக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஜக்கரியா, உம்முடைய இறைவனுடைய அருள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உம்முடைய இறைவன் புரிந்த அருளை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். திக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஜக்கரியா இது நாதா ரப்பஹு நிதான் ஹஃபியா. அவர் தம்முடைய இறைவனை மெதுவான குரலில் அழைத்தார். மெதுவாக, ரொம்ப சன்னமாக, ரொம்ப மறைமுகமான முறையில் தன்னுடைய இறைவனை அவர் அழைத்தார். இதுநாதா ரப்பஹு நிதான் ஹஃபியா. எப்படி அவர் அல்லாஹ்ட்ட எப்படி துவா செஞ்சார் அப்படிங்கிறத அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான் பாருங்க. கால ரப்பி இன்னி வஹனல் அல்ம மின்னி, என்னுடைய இறைவனே, இன்னி வஹனல் அல்ம மின்னி, என்னுடைய நாடி நரம்புகள் எல்லாம் பலவீனமாக போய்விட்டது, என்னுடைய எலும்புகள் எல்லாம் பலவீனமாக போய்விட்டது. அதாவது அல்லாஹ்விடம் எப்படி முறையிட வேண்டும், எப்படி கேட்க வேண்டும் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு அற்புதமான உதாரணம் நமக்கு. அதாவது அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கும்போது நம்முடைய இயலாமைகளை, நம்முடைய பலவீனங்களை சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். இன்னி வஹனல் அல்ம மின்னி, யா அல்லாஹ், என்னுடைய எலும்புகள் எல்லாம் பலவீனமாக போய்விட்டது. வஷ்தஅலர் ரஅசு ஷைபா, இன்னி வஹனல் அல்ம மின்னி வஷ்தஅலர் ரஅசு ஷைபா, என்னுடைய முடியோ நரையால் ஜொலிக்கிறது, முடியெல்லாம் நரைச்சு போச்சு. அதாவது நான் இப்போ அடுத்து உன்ட்ட துவா செய்ய போகிறேன், ஆனால் என்னுடைய பலவீனமான சூழ்நிலை உன்ட்ட சொல்லிட்டு அப்புறம் நான் துவா செய்கிறேன். யா அல்லாஹ், என்னுடைய நாடி நரம்புகள் எல்லாம் பலவீனமாக போய்விட்டது, அதே போன்று என்னுடைய முடியோ நரையால் ஜொலிக்கிறது. வஷ்தஅலர் ரஅசு ஷைபா வலமக்கும் பிதுஆஇக ரப்பி ஷகியா, இருந்தாலும் கூட உன்னிடத்தில் நான் துவா கேட்டு என்னுடைய துவாவை நீ நிறைவேற்றாமல் போய்விடுவாயோ என்று நான் துர்பாக்கியவானும் அல்ல. அதாவது நான் உன்னிடத்தில் துவா கேட்டால் எனக்கு நீ கொடுக்காமல் போய் விடுவாய் அப்படிங்கிற அளவுக்கு நான் என்னது விதி கட்டவனும் அல்ல, துர்பாக்கியவானும் கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அப்படியே ஒரு கூல் பண்ற மாதிரி, எல்லாம் ஐஸ் வைக்கிற மாதிரி கேட்குறாங்க அவங்க. வலமக்கும் பிதுஆஇக ரப்பி ஷகியா இன்னி ஹிஃப்துல் மவாலிய மின் வராஇ. அதே மாதிரி அதாவது எனக்கு பின்னால் என்னுடைய வம்சமே இல்லாமல் போய்விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு பின்னாடி என்னுடைய வம்சமே இல்லாமல் போய்விடுமோன்னு பயப்படுறேன். இன்னி ஹிஃப்துல் மவாலிய மின் வராஇ வ கானத் இம்ராத்தி ஆகிரன், அதே சமயம் என்னுடைய மனைவியும் மலடியாக இருக்கிறார். மலடி அப்படின்னா குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத, குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லாத ஒரு பெண்ணாக இருக்கிறார். ஆனால்
எவ்வளோ இவர் சைட்லேருந்து எவ்வளோ பிரச்சனை பாருங்கள், எவ்வளோ பலவீனம் பாருங்கள். சொல்கிறாங்க, ஒன்று என்ன சொல்கிறாங்க, என்னுடைய நாடி நரம்புலாம் பலவீனமாக போயிடுச்சு, அதே மாதிரி வந்து என்னுடைய முடி நரைச்சி போச்சு, அதாவது நான் கிழவன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதே மாதிரி எனக்கு உடம்புல எந்த சத்தும் இல்லைன்னு சொல்ல வர்றாங்க. அதே மாதிரி பாருங்கள், இது எனக்கு வந்து எனக்கு பின்னாடி சந்ததியே இல்லாமல் போயிருமோன்னு பயப்படுறேன், என் மனைவி வந்து குழந்தை பெற்றுக்கொள்ளும் தகுதி இல்லாதவராக இருக்காங்க, இருந்தாலும் கூட நீ உன்னிடத்தில் நான் பிரார்த்தனை செய்தால் நீ என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு நான் துர்பாக்கியவானும் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, காணத்திம்ராத்தி ஆக்கிரன் ஃபஹபிலி மில்லதுன்க வழியா, உன்னுடைய புறத்திலிருந்து ஒரு நேசரை எனக்கு அன்பளிப்பாக கொடுங்கிறாங்க, எனக்கு குழந்தை கொடுன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் தாலா வந்து அவருக்கு குழந்தை கொடுத்தான். அந்த குழந்தைக்கு அல்லாவே பேர் சூட்டினா, எஹியான்கிற பேர் அல்லாவே பேர் சூட்டினா அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன் ஷரீஃப் பதிவு செய்கிறது. அப்போ வந்து நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்டு பெறக்கூடிய இந்த மாதம், நம்மளுக்கு என்ன தேவை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும். வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை இருக்கும், மனைவிட்டு சொல்ல முடியாது, அம்மாட்ட சொல்ல முடியாது, பிள்ளைகள்கிட்ட சொல்ல முடியாது, அப்படியே மனசுக்குள்ள போட்டு புழுங்கிட்டு இருப்போம்ல. யார்கிட்ட சொல்கிறது, இருக்கவே இருக்கான் ரப்புட்ட சொல்லுவோம். அல்லாஹ் வந்து உடனே ஒன்று அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுருவான், அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனைகள் அகல்றதுக்கு உண்டான வழியை ஏற்படுத்துவான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம்முடைய பிரச்சனைகளை முழுமையாக அல்லாஹ்விடம் முறையிடக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தரல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.